ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நவajlifecaretamil. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஷிம்மர் ஐ லுக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. இங்கேயும் போய் பிடிச்சிருந்தா வந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அங்கேயும் நான் நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஐப்ரோ வந்து நல்லா நான் கூம் பண்ணிக்கிறேன். நான் ஆக்சுவலாக ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணலாம் காய்ஸ். ஸோ கொஞ்சம் அதுக்கு தான் மெஸ்ஸியாக இருக்குது. இட்ஸ் ஓகே. ஸோ நம்ம ஐப்ரோ வந்து என்ன பண்ணலாம், நல்லா வந்து ஒரு நீட் அண்ட் ஃபினிஷாக கிளியராக நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளோட ஐ லுக்கே வந்து அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தட் நான் ஒன்று பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி பண்ணும்போது ஐப்ரோ ஃபில்லிங் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே நம்ம திக்காக இருக்கிற இடத்துல இருந்தால் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். பேலன்ஸ் எக்ஸஸாக இருக்கிறத வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் ஆஃப் த ஐப்ரோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இல்லை ரொம்ப நேச்சுரலாக இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஸோ டார்க் கலர் எடுத்துகிட்டு போய்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹேரில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அங்கேயே எல்லா கலர் டெபாசிட் ஆகிடும். ஸோ ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஸோ ஐப்ரோ வந்து உங்களுக்கு வேணும், எனக்கு ப்ராப்பரான ஒரு ஐப்ரோ வீடியோ வேணும்னாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக தனியாக ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ட்ரா பண்ணது வந்து லைட்டாக அகெயின் ஒரு ஸ்பூலி வச்சு நான் ப்ரஷ் பண்ணி விடுறேன். அப்போ தான் கொஞ்சம் நேச்சுரலாக போய் பிளெண்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் நெக்ஸ்ட் நான் வந்து Wet&wild கன்சிலர் யூஸ் பண்ணி என்னோடய ஐபேஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். இது ஒரு அஃபோர்டபுளான கன்சிலர் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆக்சுவலாக 3 to 4 ஷேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி சின்ன சின்னதாக டாட் பண்ணிவிட்டு நான் வந்து எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய ஐஸ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு டீப் செட் ஐ. எனக்கு வந்து மேலே இருக்கக்கூடிய க்ரீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதெல்லாமே நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது கைஸ். ஒரு ஐ மேக்கப்புக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. ஸோ அதையும் நான் கண்டிப்பாக என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். நான் நிறைய மெத்தட்ஸ் வச்சுருக்கேன். கான்டரிங் எப்படி டிஃப்ரெண்ட் ஃபேஸ்க்கு பண்ணுறது, அப்புறம் டிஃப்ரெண்ட் ஐஸ்க்கு ஷேப்ஸ் என்ன, அப்புறம் கலர் தியரினா என்ன. ஸோ இது மாதிரி மேக்கப் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அதை கண்டிப்பாக ஒவ்வொன்றா ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு தான் என்னோடய சேனல் நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஐபேஸ் வந்து ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த லிப்ஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து பிங்க் கலர். ஆக்சுவலாக பிங்க் அண்ட் மெஜந்தா கலர் மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு. நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த லிப்ஸ்டிக்கை வந்து என்னுடைய ஆல் ஓவர் த லிட் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அதை டெபாசிட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம லிப்ஸ்டிக்ஸே யூஸ் பண்ணிக்கலாம், மல்டி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம், மேக்கப் ப்ராடக்ட்னால் அது ஒரு பர்பஸ் மட்டும் யூஸ் பண்ணணும் இல்லை, நம்ம நிறைய மெத்தடில் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ தான் அதுவே எஃபெக்டிவாக இருக்கும். இல்லைனா அது எக்ஸ்பயர் ஆகிடும், நம்ம அதை வேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ மணி போட்டு வாங்கினதுமே வேஸ்ட் ஆகிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு லிப்ஸ்டிக் வாங்கினீங்கன்னா நீங்கள் ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். ரெட் லிப்ஸ்டிக் அந்த உங்களுடைய டார்க் சர்க்கிள்ஸ் கவர் பண்ண யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா மெத்தடில் வந்து யூஸ் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், இந்த அப்ளை பண்ண லிப்ஸ்டிக்கை வந்து ஒரு சின்ன எம்டி ஃப்ளாட் ப்ரஷில் ஃபர்ஸ்ட் நான் பிளெண்ட் பண்ணி டெபாசிட் பண்ணிக்கிறேன். என்னோடய லிட்டில் ஃபர்ஸ்ட் நான் டெபாசிட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து இது ஒரு பவுடர் ப்ராடக்ட் வச்சு நம்ம வந்து செட் பண்ண போகிறோம், ஓகேவா. ஸோ பவுடர் ப்ராடக்ட் வந்து நான் என்ன யூஸ் பண்ணேன், Hilary roda eyeshadow palette யூஸ் பண்ணுறேன். இதில் இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் ஷேட் வந்து யூஸ் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ இந்த ரெட் ஷேட் எடுத்து நான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன், என்னோடய லிட்டில் ஃபுல்லாக அந்த லிப்ஸ்டிக் எல்லாத்தையும் செட் பண்ணுறேன். அப்போ தான் என்னோடய க்ரீஸில் போய்ட்டு லிப்ஸ்டிக்ஸில் டெபாசிட் ஆகாது, ரிங்கிள்ஸ் லைனும் தெரியாது, ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம செட் பண்ணிடலாம். செட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த ஒரு பிங்க் கலர் ஷேட் எடுக்கிறேன். இதை வந்து நான் ட்ரான்சிஷனாக வந்து யூஸ் பண்ண போகிறேன். இல்லைனா நம்ம ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ஏதோ மேஜிக் ஷோவில் மேஜிக் பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்கப். ஸோ அதனால் அந்த பிங்க் கலர் ஷேடை எடுத்து என்னுடைய அவுட்டர் ட்ரான்சிஷனாக நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். அந்த லிப்ஸ்டிக் போட்டு அந்த ஹார்ஷ் லைன் தெரியக்கூடாது. ஸோ நம்ம பிளெண்ட் பண்ண தான் வந்து அது நல்லா ஸ்மூத் ஆகும், ஓகேவா, சீம்லெஸ்ஸாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஐ மேக்கப் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா எனக்கு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி பேசிக்காக கலர்ஃபுல்லான ஐ மேக்கப், ட்ரமாட்டிக்கான ஐ லுக்ஸ்லாம் க்ரியேட் பண்ண ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக வந்து பிளெண்ட் பண்ணி ஸ்மூத் அவுட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா அவுட்டர் கார்னரில் கொஞ்சம் வந்து டெப்த்தை வந்து க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு வயலட் கலர் ஷேட் எடுத்துக்கிறேன் அந்த ஐஷேடோ பேலட்லேருந்து. ஸோ நீங்கள் பிளாக் கலர் கூட எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். அதை வச்சு லைட்டாக ஒரு டெப்த்து மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஓகேவா. எல்லாம் நமக்கு ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும் நம்மளோட ஐ. அதுக்காக டெப்த்து க்ரியேட் பண்ணுறதுக்கு எப்போவுமே அவுட்டர் கார்னரில் இது மாதிரி ஒரு டார்க் ஷேட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே ஐஸ், ஃபைனலாக வந்து நம்ம கிளிட்டர்ஸ் வச்சு ப்ளே பண்ண போகிறோம். ஸோ நான் கிளிட்டருக்கு வந்து ஏடிஎஸ் பேலட் வந்து எடுத்திருக்கேன். இது ஆக்சுவலாக ரொம்ப அஃபோர்டபுள். இது வந்து நான் ஆக்சுவலாக ஸ்டோரில் தான் வாங்கினேன். நீங்கள் ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் இந்த ஒயிட் சில்வர் ஷேட் தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் எடுக்க போகிறேன். இது ஒரு ஃப்ளஃபியான ப்ரஷில் எடுத்து நான் அப்ளை பண்ணுறேன். பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஒரு மாதிரி கிளிட்டரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிளிட்டரி கிளாம் ஐஸ்லாம் வந்து லெஹங்காஸ், கிராண்ட் ட்ரெஸ்க்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஒயிட்
ஒயிட் கலர் கிளிட்டர் எடுத்து ஃபர்ஸ்ட் நான் ஜென்ரலாக அப்படியே நார்மலாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு கிளிட்டர் கலர் வந்து எடுக்க போகிறேன். அது என்னன்னா ஒரு மாதிரி மெரூன் கலர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிளிட்டர் இது. ஆக்சுவலாக இதை வந்து வச்சு கொஞ்சம் என்னோடய அவுட்டர் கார்னர்லேயே நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ அப்போ அந்த ஒயிட்டும் எனக்கு அவுட்டர் கார்னர்லேயே ஒரு மாதிரி நல்லா பிளெண்ட் ஆகும். ஸோ அதனால் பிடிச்சிருந்தேன், அதை நான் எடுத்தேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டார்க்கான ப்ரௌன் கிளிட்டர் எடுத்துகிட்டு இந்த கிளிட்டரை வச்சு தான் கொஞ்சம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், டெப்த்தை க்ரியேட் பண்ண போகிறேன். நம்ம ஆக்சுவலாக ஒரு மேட் ஷேட் வச்சு டெப்த்து க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஒரு டார்க் கலர் ஒரு ப்ரௌன் ஷிம்மர் ஷேட் வச்சு நான் ஒரு டெப்த்து க்ரியேட் பண்ணுறேன். இது வேண்டாம்னு நீங்கள் தாராளமாக ஸ்கிரிப்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஜஸ்ட்டு அந்த சிங்கிள் கிளிட்டர் வச்சு மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மேட் ப்ராடக்ட்ஸை வச்சு நீங்கள் பேஸ் க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் கிளிட்டர்ஸ்லேயே கை வைக்கணும். ஃபைனலாக நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு கன்சீலர் வச்சு என்னுடைய ஐ லுக்கை வந்து நான் க்ளீன் பண்ணுறேன். நீங்கள் இல்லைனா டேப் கூட யூஸ் பண்ணலாம் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நான் லோவர் வாட்டர் லைன்லையும் அந்த பிங்க் கலர் ஐஷேடோவை எடுத்து அப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக வந்து கீழே அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளை எல்லா லுக்கும் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஐலைனரை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் பெலவோஸ்ட் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஆக்சுவலாக பர்பிள் அவைலபிளாக இருக்கும், அடிக்கடி ஆஃபர்ஸும் விடுவாங்க. ஒரு அஃபோர்டபுளான ஒன் தான், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வச்சு நான் அழகாக ஒரு விங் லைனர் மாதிரி சின்னதாக வச்சு ஒரு ஐ லுக் வந்து ஒரு ஐலைனர் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நல்லா ஒரு கொஞ்சம் ரொம்ப தின் இல்லாமல் கொஞ்சம் திக்காகவே ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப ஹூடட் ஐயாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தின்னாக ட்ரா பண்ணிக்கோங்க. ப்ரொட்ரூடிங் ஐஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக ட்ரா பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ஐஸ் வந்து கொஞ்சம் ஸ்மாலாக தெரியும். ஓகேவா? எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் டீப் செட் ஐ தான், ஸோ ப்ராப்ளம் இல்லை. நான் ஓரளவு மீடியமாக நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோ ஷேர் பண்ணேன். ஓகேவா? ஸோ அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீடியோ வந்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன், காஜலுக்கு ப்ளூ ஹெவன் காஜல் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, ரொம்ப ஃபினான்ஷியலாக பட்ஜெட் ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி அஃபோர்டபுளான ஐலைனர், காஜல், லிப்ஸ்டிக் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே purple.comல அவைலபிளாக இருக்குது. ஸோ பர்பிளில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃபரில் இருக்கும், அடிக்கடிக்கு இருக்கும், ப்ளஸ் அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ மேக்கப் பண்ண பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அங்கேயும் போய் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக இதுதான் கைஸ் நம்மளோட ஓவரால் அவுட்லுக். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்ல ஒரு கலர்ஃபுல்லான லுக். ஸோ நமக்கு கலர்ஃபுல்லான மேக்கப் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது மாதிரி ப்ரொமோஷன், கொலாபரேஷன் எது வேணும்னாலும் என்னோடய மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். கமெண்ட்லேயே கேளுங்க உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் தேவைப்படுது அப்படின்னு, அப்போ தான் எனக்கு தெரியும். ஓகேவா? அவன் அப்பப்போ கம்யூனிட்டி டேப்ஸும் போடுறேன், அதுலேயும் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ்லாம் வேணும்ன்ட்டு. ஸோ தேங்க்யூ கைஸ், லவ் யூ ஆல்.